காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஊழியர்கள் சென்ற டாடா ஏஸ் வாகனமானது விபத்தில் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அடுத்த எச்சூர் பகுதியில் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 30 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்துக்கு வரும் ஊழியர்கள் சுங்குவாசத்திரம் அருகே இருந்து நடந்து வருவது பழக்கம். அப்படி நடந்து வந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனம் வழியிலே நிறுத்தி, நான் அந்த வழியாக தான் செல்கிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று வலுக்கட்டாயமாக 13 பேரை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த டாடா ஏஸ் வாகனம் சாம்சங் தொழிற்சாலை அருகே வரும்போது வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை மிகவும் வேகமாக தாறுமாறாக இயக்கியுள்ளார். அப்போது சாம்சங் நிறுவனத்தின் தடுப்பு சுவரில் மோதி டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 13 பேர் பலத்த காயமடைந்து தற்போது ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு சிலர் மேற்சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர்.